தமிழகத்தில் அரசு பணிகளில் தமிழ் வழி கல்வியில் படித்தோருக்கு முன்னுரிமை வழங்குவது தொடர்பாக திருத்தம் செய்யப்பட்ட புதிய சட்ட மசோதாவிற்கு தமிழக ஆளுநர் ஆர்லேக்கர் ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழக அரசு பணிகளில் நேரடி பணி நியமனம் வழியே நிரப்பப்படும் அனைத்து காலியிடங்களிலும் 20% இடங்களை தமிழ் வழியில் படித்தோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்யப்பட்டது. இதற்காக 2010ஆம் ஆண்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழ் ஒரு பணிக்கு விண்ணப்பித்தவர் அரசு பணியில் இருக்கிறாரா இல்லையா என்பதை ஆராயாமல் இதுநாள் வரை தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு முன்னுரிமை வழங்கி வந்தது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே அரசு பணியில் உள்ளவர்கள் தமிழ் வழியில் பயின்றவர்கள் என்ற வகைப்பாட்டின் கீழ் முன்னுரிமைக்கு தகுதியற்றவர்கள் என தீர்ப்பளித்தது. இதனை தெளிவுபடுத்தவும் கடந்த 2010 செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பின்னர் இதுநாள் வரை தமிழில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் பணியில் சேர்ந்தது செல்லும் என்பது உறுதிப்படுத்தவும் புதிதாக சேர்வோருக்கு மட்டும் அச்சலுகையை பயன்படுத்தவும் புதிய சட்டத்திருத்த மசோதா கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் அரசு பணிகளில் தமிழ் வழி கல்வியில் படித்தோருக்கு முன்னுரிமை வழங்கும் இந்த புதிய மசோதாவிற்கு ஆளுநர் ஆர்லேக்கர் ஒப்புதல் அளித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்க நடவடிக்கை கோரி மத்திய அரசுக்கு திமுக கடிதம் எழுதியுள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு திமுக எம்பி தயாநிதி மாறன் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க வேண்டும் எனவும் அவர்கள் பாதுகாப்பாக இந்தியா திரும்புவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சியில் கனமழை முன்னெச்சரிக்கை மற்றும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மண்டல வாரியாக பணிகளை மேற்கொள்ள 7 அமைச்சர்களை பொறுப்பு அமைச்சர்களாக நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. திருவொற்றியூர் மணலி மண்டலங்களுக்கு ரமேஷ், மாதவரம் தண்டையார்பேட்டை மண்டலங்களுக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், ராயபுரம் திருவிக்க நகருக்கு அருண்ராஜ், அம்பத்தூர் அண்ணாநகர் தேனாம்பேட்டைக்கு விஜய் பாலாஜி, கோடம்பாக்கம் வளசரவாக்கத்திற்கு DK பிரபு, ஆலந்தூர் அடையாருக்கு விஜய் தமிழன் பார்த்திபன், பெருங்குடி சோழிங்கநல்லூருக்கு விக்னேஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். பள்ளிகளுக்கு அனுமதி பெற திமுக ஆட்சியில் லஞ்சம் பெறப்பட்டதாக தற்போதைய நிதியமைச்சர் மரிய வில்சன் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்த கோரி லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 25ஆம் தேதி சட்டப்பேரவையின் போது கடந்த திமுக ஆட்சியில் பள்ளிகளுக்கு அனுமதி பெற கூடுதல் பணம் வாங்கப்பட்டதற்கு தாமே நேரடி சாட்சி என நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் பேசியிருந்தார். இந்த நிலையில் திமுக ஆட்சியில் லஞ்சம் பெறப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த கோரி லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கே பெரியார் புகார் அளித்துள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புகாரில் கோரிக்கை வைத்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் லாவணி கச்சேரி நடப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான மச்சேந்திரன் குழு அறிக்கையை முந்தைய திமுக அரசு வெளியிடாமல் இருந்த நோக்கம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீது பேசாமல் கடந்த ஆட்சியில் நடந்தது பற்றியே பேசி வருவதாகவும் பேரவையை விட்டுவிட்டு பொதுக்கூட்டங்கள் போட்டு மாறி மாறி திட்டிக் கொள்ளுங்கள் எனவும் சாடினார். இன்றைய காலத்திலும் கூட அரசு மருத்துவமனைகள், பள்ளிகள், கல்லூரிகள் உள்ளிட்டவை சேரி பகுதிகளுக்கு எளிதில் வருவதில்லை எனவும் அவற்றை பெறுவதற்காக தொடர்ந்து போராட வேண்டிய நிலையை நீடிப்பதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற பாரிஸ் வெளிநாட்டு மறைப்பணி சங்கம் விழாவில் உரையாற்றிய திருமாவளவன் மூவேந்தர் பரம்பரை என்ற பெருமையை பேசக்கூட முடியாத அளவுக்கு சமூகத்தின் பெரும்பகுதி மக்கள் கல்வி வாய்ப்பின்றி இருந்ததாக தெரிவித்தார். கிறிஸ்தவ சபையினர் வழங்கிய கல்வி முக்கிய பங்காற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டார். போக்குவரத்து துறையில் வடமாநில தொழிலாளர்களை அமர்த்தக்கூடாது என வலியுறுத்தி சென்னையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு போக்குவரத்து கழகத்தின் பணிமனைகளை தனியார்மயப்படுத்தக்கூடாது, காலி பணியிடங்களை பூர்த்தி செய்து கான்ட்ராக்ட் முறைக்கு முடிவு கட்ட வேண்டும் உள்ளிட்ட 7 கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று நடைபெற்ற போராட்டத்தில் போக்குவரத்து துறையில் உத்தரப்பிரதேச தொழிலாளர்களை ஈடுபடுத்தக்கூடாது என்றும் தாவேக் அரசுக்கு எதிராகவும் முழக்கமிட்டனர்.
தமிழகத்தில் பன்றிக் காய்ச்சல் தாக்கம் அதிகரித்துள்ளதாகவும் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனையை அணுக வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தலைநகர் டெல்லியை தொடர்ந்து தற்போது தமிழகத்திலும் பன்றிக் காய்ச்சலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. கடந்த ஜனவரி மாதத்தில் 19ஆக இருந்த பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு எண்ணிக்கை தற்போது 331ஆக அதிர்ச்சி தகரும் வகையில் உயர்ந்துள்ளது. இந்நிலையில் காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, மூக்கு ஒழுகுதல், கடுமையான தலைவலி, உடற்சோர்வு மற்றும் பசியின்மை போன்ற அறிகுறிகள் இருந்தால் பொதுமக்கள் உடனடியாக அருகில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சுய மருத்துவத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சப்ஸ்கிரிப்ஷன் என்ற பெயரில் பணம் வசூலித்து இளைஞர்களை தவறான பாதையில் அழைத்து செல்லும் வகையில் செயல்பட்ட புகாரில் நடிகை தர்ஷா குப்தா, திருச்சி சாதனா உள்ளிட்ட 12 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சேலம் காவல்துறையிடம் அளித்த புகாரில் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் பக்கங்களில் திருச்சி சாதனா, தர்ஷா குப்தா உள்ளிட்ட 12 பேர் ஆபாசத்தை தூண்டும் வகையில் பேசி பல லட்சம் ரூபாய் பணம் சம்பாதிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இத்தகைய நடவடிக்கைகளால் இளைஞர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக புகாரில் கூறப்பட்டிருந்தது. இதையடுத்து 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். மதுரையில் தனியார் கடை திறப்பு விழாவிற்கு வருகை தந்த நடிகை கையாடு லோகரை காண்பதற்காக கூட்டம் அலைமோதியதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அவரது வருகையை எதிர்பார்த்து காலை முதலாகவே ஏராளமான இளைஞர்கள் ஒன்று கூடியிருந்தனர். தொடர்ந்து அவர் வந்தபோது கட்டுக்கடங்காத கூட்டம் காரணமாக பாதுகாவலர்கள், ரசிகர்கள் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பின்னர் கடையை திறந்து வைத்த கையாடு லோகர் இவ்வளவு வெயிலிலும் தன்னை பார்க்க வந்தது மகிழ்ச்சி என்று கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து சரிந்துள்ளது. 25ஆம் தேதி காலை வரை நீர்வரத்து வினாடிக்கு 12,000 கனஅடியாக இருந்தது. இதனால் ஒகேனக்கலில் உள்ள ஐந்தருவி, மெயினருவி, சினிபால்ஸ் ஆகிய அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி படகு பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் 11வது நாளாக நீடிக்கிறது. இந்நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் காலை வினாடிக்கு 10,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து பிற்பகலில் 6,500 கனஅடியாக சரிந்தது. பயங்கரவாத அமைப்புக்கு நிதி திரட்டியதாக தேசிய புலனாய்வு முகமை தொடர்ந்த வழக்கில் இருந்து இங்கிலாந்து சேர்ந்த நபரை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. பயங்கரவாத அமைப்புக்கு நிதி திரட்டியதாகவும் ஆள் சேர்த்ததாகவும் இங்கிலாந்தை சேர்ந்த ஆஷிஷ் முகமது கடந்த 2024ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். தன்னை விடுவிக்க கோரி ஆஷிஷ் தாக்கல் செய்த மனுவை சென்னை பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட மனு நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் சுந்தர்மோகன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை, பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டதாக கூறி மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். பாஜகவை எதிர்க்கும் ஒரே கட்சி தாவேகா தான் என சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கரூர் விவகாரம் மற்றும் ஜனநாயகன் படம் போன்ற பிரச்சனைகளில் அதிக அளவில் அழுத்தங்கள் இருந்ததாக குறிப்பிட்டார். திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளதால் அவர்கள் சமரசம் செய்ய வேண்டிய சூழல் உள்ளதாக தெரிவித்த அவர், தாங்கள் எந்தவித சமரசமும் இல்லாமல் மாநில உரிமைகளுக்கும் அடையாளத்திற்கும் தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்று தெரிவித்தார். சட்டப்பேரவையில் முழுவதுமாக நேரலை செய்யப்படுவதால் திமுகவினர் ஓரளவுக்கு அமைதி காப்பதாகவும், இல்லை என்றால் மிக மோசமாக நடந்திருப்பார்கள் எனவும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உடல் உறுப்பு தானத்தில் முறைகேடு இல்லை எனவும், முன்னுரிமை அடிப்படையில் தகுதியானவர்களுக்கு உறுப்புகள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் செல்போன்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் ரமேஷ் அறிவித்துள்ளார். அண்ணாமலையார் கோயிலில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கோயில்களில் பக்தர்களின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக சில செல்போன்களை எடுத்து வந்து படம் எடுப்பதும் ரீல் செய்வதும் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். ஆன்மீக நம்பிக்கையுடன் கோயில்களுக்கு வரும் பக்தர்கள் பாதிக்கப்படுவதால் செல்போன்களுக்கு தடை விதிப்பதாக அவர் கூறினார். மொபைல் போன்ஸ் ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த கிரௌட்ல வந்து மொபைல் போன்ஸ் எடுத்து உள்ள வரவங்க, அந்த கிரௌடா சேர்ந்து உள்ள இருக்கக்கூடிய இறைவனுடைய சிலையை வந்து போட்டோ எடுக்கிறது, அப்புறம் அந்த கிரௌட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வெளியில வந்துகிட்டு இருக்குது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா விவிஐபிஸ் இந்த முதுநிலை கோயில்களுக்கு நிறைய விரும்பி வராங்க. அப்ப அந்த விவிஐபிஸ் இந்த மாதிரி திரையுலக பிரபலங்கள் இவங்கெல்லாம் வரும்பொழுது
எல்லாருமே மொபைல் போன்ஸோட உள்ள போயிட்டு கம்ப்ளீட்டா வந்து வீடியோ எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்துருக்கு. ஈவன் பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் வரும்போது இது நடக்குது. நானே பல இடங்கள்ல எனக்கு பின்னாடி வரும்போது தயவு செஞ்சு எடுக்காதீங்கன்னு தான் சொல்லிட்டு. ஆனா பத்திரிகையாளர்கள் பல விவிஐபிஸோட சேர்ந்து அவங்க கருவறையில போய் தரிசனம் பண்ற வரைக்கும் வீடியோ எடுத்து வெளியே விடுறாங்க. கருவறையில வீடியோ எடுக்கல, ஆனா சொல்றேன், தெளிவா சொல்றேன், புரிஞ்சுட்டு பேசு. கருவறையில நீங்க வீடியோ எடுத்தீங்கன்னு சொல்றேன். பட் விவிஐபிஸ் வந்து கருவறையில தரிசனம் பண்றதை எதிரணிக்கு போட்டோ எடுக்கக்கூடிய அளவுக்கு என் கூடயே வந்திருக்காங்க. எனக்கு தெரியும். அதனாலதான் ஸ்டாப் பண்றேன். என்னன்னா ஒரு கோபுரம் வரைக்கும் நீங்க வந்தீங்க, அலோவ் பண்ணோம். அதற்கு மேல வேண்டாம், உள்ளுக்குள்ள வந்து கியூ லைன்லயும் உள்ளே போக வேண்டாம்ன்றதான் என்னுடைய கோரிக்கை தான். மொபைல் போன். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரியில் நெல் விதைகளை விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கும் திட்டத்தை வேளாண் அமைச்சர் GNS ராஜசேகரன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் விவசாயிகள் நலனுக்காக 2026-27 நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் குறித்து அமைச்சர் விளக்கினார். மேலும் வேளாண் கல்லூரியில் 8 நெல் ரகங்களின் ஆதார மற்றும் சான்று நிலை விதைகள் சுமார் 350 குவிண்டால் கையிருப்பில் உள்ளதாகவும் அவை விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். பரந்தூர் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை உரிய சட்ட நடவடிக்கைகளுடன் சம்பந்தப்பட்ட விவசாயிகளிடம் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என CPM மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ள அவர், பரந்தூர் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை அரசு என்ன செய்ய போகிறது என சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர், அந்த நிலங்கள் மாற்றுத் தொழில் திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என தெரிவித்தார். சட்ட விதிகளுக்கு முரணாக தமிழக அரசு செயல்படக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 700க்கும் மேற்பட்ட அமெரிக்க பொருட்களுக்கு கனடா 15 முதல் 50% வரை புதிய வரிகளை விதித்துள்ளது. அலுமினியம், எஃகு ஆடைகள், பால் பொருட்கள், மீன் உள்ளிட்ட பொருட்கள் இந்த புதிய வரி விதிப்பில் இடம்பெற்றுள்ளன. இந்த வரிகள் செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என கனடா தெரிவித்துள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக மோதல் மேலும் தீவிரமடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. விவசாயிகளின் வாழ்க்கையில் நிலவும் சிரமங்களை தான் நேரடியாக உணர்ந்துள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற மத நல்லிணக்க மாநாட்டில் பேசிய அமைச்சர், எனது அம்மா ஒரு விவசாயி, எனக்கு 6 வயதாக இருந்தபோது அவர் தற்கொலை செய்து கொண்டார் எனவும் விவசாயிகளின் கஷ்டங்கள் எனக்கு தெரியும் என கூறினார். விவசாயிகளின் வாழ்க்கையில் நிலவும் சிரமங்களை தான் நேரடியாக உணர்ந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், தனது தாயின் விவசாய பின்னணியையும் சிறு வயதில் ஏற்பட்ட இழப்பையும் நினைவு கூர்ந்து பேசினார். ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள ஆனந்த சரஸ் குளத்தை புனித சடங்குகளுக்காக திறக்க கோரி அளிக்கப்பட்ட மனுவை பரிசீலித்து முடிவெடுக்க கோயில் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குளத்தை திறந்தால் அதிக அளவில் பக்தர்கள் கூட வாய்ப்புள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்தது. இதையடுத்து கடந்த 2020ஆம் ஆண்டு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சுட்டிக்காட்டிய நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி மனுவை பரிசீலித்து உரிய உத்தரவு பிறப்பிக்குமாறு நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் இன்று மாற்றம் இல்லை. நேற்று ஒரு சவரன் 1,20,80 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்றும் அதே நிலையில் விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் நேற்று 15,010 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்றும் எவ்வித மாற்றமும் இல்லாமல் அதே விலையில் விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் தங்கம் விலை குறைவதால் அடுத்த வாரமும் தங்கம் விலை குறையும் என கூறப்படுகிறது. காரைக்காலில் பள்ளிகள் அருகே புகையிலை போதைப் பொருட்கள் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருநள்ளாறு காவல் நிலையம் சார்பில் பள்ளிகள் அருகே புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதை தடுப்பது தொடர்பாக பெட்டிக்கடை உரிமையாளர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அப்போது 18 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் மற்றும் சிறார்களுக்கு புகையிலை பொருட்கள் உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என்றும் விதிகளை மீறி விற்பனை செய்தால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல் கண்காணிப்பாளர் பழனிவேல் எச்சரித்தார்.